ஐயா, நான் ஒருத்தவங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேங்க ஐயா. அவங்களோட நீங்க தான் என்னை சேர்த்து வைக்கணுங்க ஐயா. எனக்கு இது காதல் பிரச்சனை. வர சொல்லுங்கடா அந்த பிள்ளையோட காதலனை. ஏமா அதான் நாட்டம் சொல்றாரு இல்லம்மா, கூப்பிடுமோனோட காதலனை. இதோ கூட்டிட்டு வர்றேங்க ஐயா. ஐயா, என்னோட லவ்வரை கூட்டிட்டு வந்துட்டேங்க ஐயா. தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. ஏன் கணக்கு என்ன லவ்வர்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி. அதாங்க ஐயா எனக்கு குழப்பமா இருக்கு. சரிம்மா, உன் லவ்வரை கூப்பிட்டு வா. நாட்டாம, இவங்க தான் என்னோட லவ்வரு. என்னது, இவங்க தான் உன் லவ்வரா? எல்லா ஊர்லயும் இந்த விஷயம் தான் நடக்குது. ஏமா இது ஒரு பொண்ணு, என்னம்மா பொம்பளை பிள்ளைய பார்த்து லவ் பண்றேன்னு சொல்ற? அதனாலதான் எங்களை சேர்த்து வைக்க சொல்லி உங்ககிட்ட வந்திருக்கோம். ஏமா ரோஜா, போன வருஷம்தான் என் தலைமையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏமா தாமரை, உனக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தலைமையில தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளைகளை உங்களுக்கு பிடிக்கல. இப்போ நீங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, நீங்க உண்மையா தான் காதலிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. அதுக்கு என்னம்மா அத்தாச்சி? ஐயா, என்ன அத்தாச்சியா? என்னோட காதலை நிரூபிக்கிறதுக்கு வேண்டி என்னோட பெத்த குழந்தையவே நான் கொண்டுட்டேங்க ஐயா. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? பெத்த குழந்தையவே கொண்டுட்டியா? கணக்கு இதுதான் உண்மையான காதல். காபு காபு. சரிம்மா, இந்த புள்ளதான் காதலை நிரூபிக்கிறதுக்கு வேண்டி நான் குழந்தைய கொண்டுச்சுன்னு சொல்லிச்சு. நீ என்னவோ பண்ண உன் காதலை நிரூபிக்க? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவளாவது அவ பிள்ளையத்தான் கொன்னான். நானு கட்டின புருஷனையே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுங்க ஐயா. இந்த 18 பட்டியலையும் நான் பார்க்காத உண்மையான காதல் இதுதாம்மா. இது வரைக்கும் யாருமே கொடுக்காத தீர்ப்பை இந்த நாட்டாம கொடுக்குறேன்டா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த நாட்டாம தீர்ப்புல உண்மை நேர்மை எது இருக்காதடா. வெறும் அக்கிரமம் அநியாயம் மட்டும்தான் இருக்கும். கணக்கு எதிர அந்த தாலிய கொட்டாமத்த கட்டும தாலிய. எனக்கு நல்ல தீர்ப்பு சொன்ன நாட்டாமைக்கு ரொம்ப நன்றி. இந்த நாட்டாம சொல்ற தீர்ப்பெல்லாம் சரியே கிடையாதுங்கக்கா. அக்கா, இதெல்லாம் தப்புக்கா, வேணாங்கக்கா. கடவுள் மனிதனை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாகக்கா படைச்சாரு. அதனாலக்கா ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றதுதான் சரி. இப்படி பொம்பளைக்கும் கல்யாணம் பண்றது பெரிய பாவம்க்கா. அக்கா அக்கா, போகாதீங்கக்கா போகாதீங்கக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா கேளுங்கக்கா. பாய். ஐயோ ஐயோ கர்த்தாவே, நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. கர்த்தாவே, உங்க வார்த்தையை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. யாருமே பாவத்திலிருந்து மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்களே.